எம்சாண்ட் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து 4 மாவட்டங்களைச் சேர்ந்த கட்டட தொழிலாளர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜசேகர் இணைப்பில் காத்திருக்கிறார். ராஜசேகர், எந்த பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது? தஞ்சாவூர்ல பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ள பனகல் கட்டிட பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கட்டுமான பொறியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள், இன்ஜினியர்ஸ் எல்லாமே இந்த புதுக்கோட்டையில கிரஷர் தயாரிக்கிறவங்க ஒரு சிண்டிகேட் அமைச்சு எம்சாண்டு, பிசாண்டு, ஜல்லி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் 100% விலை ஏற்றிட்டாங்க. இதனால எங்களால் தொடர்ந்து வேலை செய்ய முடியல. ஏற்கனவே வாங்கின அந்த கட்டுமான அந்த பணிக அந்த பொருளுக்கூட அனைத்து விலையும் ஏறிட்ட வாசி நாங்கள் திட்டமிட்டபடி வேலையை செய்ய முடியலன்ட்டு கடந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து கட்டுமான பணிகளும் இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இன்றைக்கு தஞ்சாவூர் பனகல் கேட்ட முன்பு 1000க்கும் மேற்பட்டவர்கள், அதாவது பொறியாளர்கள், நெடுஞ்சாலை ஒப்பந்தக்காரர்கள், கட்டுமான பணியாளர்கள் உள்ளிட்ட கட்டுமான பணியாளர்கள்லாம் இப்போ 3 நாளா வேலையே இல்லாம வேலை இழந்து நிற்கிறாங்க. அவங்க உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டவர் இங்க இந்த ஆர்ப்பாட்டம், அதாவது தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில இப்ப அந்த ஆர்ப்பாட்டத்தை ஈடுபடுறாங்க. இவங்களுடைய பிரதான கோரிக்கை, இந்த தமிழக அரசு அந்த புதுக்கோட்டையில அந்த கிரஷர் உரிமையாளர்களை அழைத்து பேசி அதை விலைவாசியை குறைக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையா இருக்கு. அந்த டிரான்சிஸ் பாஸ் கேட்கிறாங்க. அந்த டிரான்சிஸ் பாஸ் பில்லு, ஜிஎஸ்டி பில்லு கட்டி நாங்க எல்லாத்தையும் கொண்டு வர்றோம். அதை இந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் எங்களை வெளியில நிப்பாட்டி மடக்கி லாரி உரிமையாளர்களை கைது செய்யறாங்க. இந்த லாரியை பறிமுதல் செய்யறாங்க. இதனால இப்ப நாங்க தொழிலே செய்ய முடியாம இந்த கட்டுமான தொழில் முழுவதுமா முடங்கி கிடக்கு என்றதை வலியுறுத்தி தான் இப்ப காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை ஈடுபடுறாங்க. இதனால நெடுஞ்சாலை பணிகள், சாலை விரிவாக்க பணி, அரசு பணி, நகராட்சி பணிகள், பொதுப்பணித்துறை பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும், வீடுகள், கட்டிடங்கள் கட்டுற பணி, அனைத்து கட்டுமான பணிகளும் இந்த 4 மாவட்டங்களில் முடங்கி போயிருக்கு. இதுக்கு ஒரு தமிழக அரசு இது ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த புதுக்கோட்டை கிரஷர் உரிமையாளர்களை அழைத்து பேசி ஒரு தீர்வு கேட்க வேண்டும். இந்த பொருட்களுக்கு எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு 100% விலை உயர்த்தினதா சொல்றாங்க. அந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதான கோரிக்கை. அதை வலியுறுத்தி கட்டணம் முழக்கமிட்டு இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.